இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எத்தனை வருஷத்துக்கு இப்படியே நீ கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருப்ப? நீ நிம்மதியா வாழ வேண்டாமா? சாவி கொத்த கைமாத்தி விடு ஜனகாம்பா. அப்பதான் உனக்கு உண்மையான நிம்மதி என்னன்னு தெரியும். நம்ம கையுக்குள்ளே வச்சு நாம நிர்வாகம் பண்ணாதான் சரின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோன்னு வையி, காலத்துக்கும் நமக்கு தண்டனை தான். நீ மட்டும் பிடிய விட்டு பாரு. அதுக்கப்புறம் மாசத்துக்கு என்ன, வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட ஊருக்கு வந்துட்டு போலாம். அதுவும் சரிதான். நானும் நினைச்சிட்டு இருந்தேன், நல்ல நாள் பார்த்து. என்ன நல்ல நாள்? நம்ம குலதெய்வ கோயில்ல வச்சு செய்ய வேண்டியது தானே. சரி தமிழ், ஜனமா இன்னைக்கே சாவி குத்த உன்கிட்ட கைமாத்தி விட்டுடுறேன். அதுக்கு நம்ம கோவில்ல சில பூஜை இருக்கு. பூசாரி கிட்ட கேளு, சொல்லுவாரு. அந்த ஏற்பாட்டெல்லாம் பாரு. இல்ல ஜனமா, அது இல்ல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆபீஸ் பொறுப்பை தான் தமிழுக்கு தூக்கி கொடுத்துட்டீங்க, குடும்ப பொறுப்பை அவளுக்கு தூக்கி கொடுத்தா அப்புறம் என் தங்கச்சி இந்த வீட்டுல எதுக்கு இருக்கணும்? இத்தனை வருஷம் உங்க கூடவே இருந்திருக்கிறா, என்னைக்குமே அவகிட்ட இந்த குடும்ப பொறுப்பை ஒப்படைக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்ல? என் தங்கச்சி மீனாவை பத்தி நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவளுக்கு எதுவுமே தெரியாதா? அவளால ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ண கூட தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அத்தை, இதுக்கு நீங்க ஒண்ணு பண்ணிருக்கலாம். என் தங்கச்சிய ஒட்டுமொத்தமா வெளியே தள்ளி விட்டுருக்கலாம். மச்சான், அட இருங்க மச்சான், நியாயமா நீங்க பேசியிருக்கணும். நீங்க தான் உங்க அம்மா என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு நிப்பீங்களே. நான் அவளுடைய அண்ணன், என்னால இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போக முடியாது மச்சான். உங்க தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா நீங்க பேசுவீங்கல்ல, நானும் பேசுவேன். என் ரத்தமே கொதிக்குது. இந்த மாதிரி அநியாயம் எங்கேயாவது நடக்குதா? ஏமா, நீங்க வயசுல பெரியவங்க தானே. உங்க காலத்துக்கு அப்புறம் உங்க சாவி கொத்த உங்க மருமக கிட்ட கொடுப்பீங்களா, இல்ல பேரனோட பொண்டாட்டி கிட்ட கொடுப்பீங்களாமா? தயவு செஞ்சு சொல்லுங்க. ஜனகாம்பா, அவர் கேக்குறதுலயும் நியாயம் இருக்குல்ல. அது உனக்கு தெரியாது கமலம். எனக்கு தமிழ் கையில ஒப்படைக்கிறது தான் சரியா இருக்கும்னு தோணுது. ஜனமா, எந்த வகையில என் கையில பொறுப்பு ஒப்படைக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் வயசுல சின்னவ, நான் ரொம்ப தைரியமானவளா இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பக்குவம், என் அத்தையோட அனுபவத்துக்கும் எனக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. என்ன பொறுத்த வரைக்கும் அத்தை தான் இதுக்கு பொருத்தமான ஆளு. தமிழ், நான் எடுக்கிற முடிவு தப்பா இருக்கும்னு நினைக்கிறியா? சாச்சா, அப்படி சொல்ல வரல ஜனாமா. நான் யதார்த்தத்தை சொல்ல வரேன். சரி, உன் மாமியார் கையிலேயே பொறுப்பை ஒப்படைக்கிறேன். ஆனா அப்படி ஈஸியெல்லாம் ஒப்படைச்சிட மாட்டேன்.